சப்த கன்னிகள் அப்படிங்கிறதுல கௌமாரி. யார் இந்த கௌமாரி? அதாவது அழிவு இல்லாதவர்கள் பார்வதியும் பரமேஸ்வரனும். அழிவு என்பதே அவர்களுக்கு கிடையாது. ஏன்னா இவர்களுக்கு என்ன அப்படின்னா, அடிமுடி காண முடியாதவர்கள், அழிவு இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. இந்து மதம் அப்படிங்கிறது, தோற்றம் அப்படிங்கிறது யாராலும் சொல்ல முடியாத ஒரு விஷயம். எப்பொழுது, எங்கு, எதிலிருந்து, எப்படி, இதுக்கெல்லாம் பதில் சொல்லவே முடியாது. ஏன்னா அவ்வளவு தூரம் மிக பழமையான ஒரு மதம் இந்து மதம். அதுல இந்த கௌமாரி அப்படிங்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, குமரக்கடவுள். இந்த குமரக்கடவுள் அப்படிங்கிற போது மயில் தான் வாகனம். இந்த அம்பாளுக்கு மயில் தான் வாகனம். இவளுக்கு சஷ்டி, தேவசேனா அப்படின்னு 2 பேரும் உண்டு. இந்த அம்பாள் மிக ரொம்ப அழகானவள். குமரன கடவுள் இல்லையா, சஷ்டி இல்லையா, எப்படி ரொம்ப அழகானவள் அப்படின்னு சொல்லலாம். கடலுடைய வயிறு கிழியும் அளவிற்கு வேலால் குத்தி சம்ஹாரம் செய்தவள் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 திக்குகளுக்கும் காவலாளியாக இருக்கக்கூடியவள் இந்த கௌமாரி தான். அஷ்ட திக்குகளுக்கும் கௌமாரியை வணங்கினாலே உங்களுக்கு எல்லா நலங்களும் கிடைக்கும். கௌமாரிக்கு நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய எண்ணம் உண்டு. குழந்தை செல்வம். குழந்தை இல்லாதவங்க, இந்த கன்னி பூஜை அப்படிங்கிறதே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? சப்த கன்னிகள் பூஜை பண்ற பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பலன்களை கொடுக்கக்கூடியவர்கள். ஒரு வீட்டில் 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேருக்கும் 10 தேவைகள் இருக்கும். இந்த 10 தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் இந்த கன்னிமார்கள். குழந்தை செல்வத்தை தரக்கூடியவள் இந்த கௌமாரி. இந்த கௌமாரியை வழிபாடு செய்தீர்களே ஆனால் குழந்தை செல்வம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்.